முதல் வணக்கம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஒரு முனிவர்கிட்ட போய் எல்லாம் தெரிந்த ஒரு ஞானிகிட்ட போய் ஒரு கேட்குறான், சாமி இந்த உலகம் நல்லதா கெட்டதா? அப்படியே காட்டினார். அங்கே ஒரு பூனை இருந்துச்சு. அந்த பூனையை பார்த்தியா? அந்த பூனை தன் வாயால் எலியை கவுது, எலி செத்துது. அதே போல் அதே பூனை தான் வாயால் தான் 8 குட்டியும் தான் குட்டியை பூனை குட்டியை தூக்கிட்டு போய் இன்னொரு இடத்துல வைக்கிது. ஆனால் அது சாக மாட்டேங்குதே. இது மாதிரி தான் அந்த பூனையுடைய பற்கள் மாதிரி தான். நல்லதா கெட்டதா நீ தான் முடிவு எடுத்துக்கணும். எலியை கடிக்கும்போது இறந்த போது தான் குட்டியை தினமும் தூக்கிட்டு போகும்போது கடிபட மாட்டேன். இது மாதிரி நல்லதா நினைப்பவர்கள் நல்லது, கெட்டதா நினைப்பவர்கள் கெட்டது. நீ தான் எப்பயுமே பாசிட்டிவாக இருந்துக்கிறணும். அதே போல் அப்துல் கலாம் அவர்கள்ட்ட நம்முடைய மேதகு ஜனாதிபதி அவர்களை பார்த்து எல்லாரும் பொறாமப்பட்ட விஷயம். யாருமே ஒருத்தன் பிறந்தநாளுக்கு இந்த மாதிரி பிறந்தநாள் கொண்டாடணும்னு ஆசைப்படுவோம், இந்த மாதிரி கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்படுவோம். ஒரு இறந்த பார்த்து இந்த மாதிரி சாகணும் யாராவது பொறாமப்பட்டிருக்குமா? பட்டிருக்காங்க. அப்துல் கலாம் அவர்களுக்கு அவ்வளோ ஒரு உலக நாடுகள் இருந்தெல்லாம் கண்ணீர் அஞ்சலி. இப்படி ஒரு மனிதர், இப்படி எளிமையாக, இப்படி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மனிதர், ரொம்ப பணிவான மனிதரை பார்க்க முடியுமா? இப்போ கூட சமீபத்தில் கேப்டன் அவர்கள் கூட பார்த்தீங்களா, என்ன காரணம்னா அப்துல் கலாம்கிட்ட கேட்டாங்க, சார் நீங்கள் பண்ண சாதனையிலே பெருசு எது? ஏவுகணை செலுத்தியதா? 3 கிலோவில் தயாரிக்கப்பட்ட அந்த ஏவுகணை எனக்கு சந்தோஷம் கிடையாது சார். இந்த ஒரு இடத்துக்கு போயிருந்தேன், இந்த மாற்றுத்திறனாளிகள் நடக்க முடியாதவங்களுடைய ஆசிரமத்துக்கு போயிருந்தப்ப அவங்க இந்த செயற்கை கால் தூக்கி நடக்க முடியல அப்படின்னாங்க. அப்போ மிக குறைவாக எடை உள்ள ஒரு செயற்கை காலை தயார் பண்ண ஆசைப்பட்டு வெறும் 300 கிராமில் ஒரு செயற்கை கால் தயார் பண்ணி கொடுத்தோம். சந்தோஷம், அவங்க ஈஸியாக தூக்கி நடக்க முடிஞ்சு. ஆனால் 30 கிலோ 300 கிலோவில் ஏவுகணை செஞ்சு செலுத்துவதில் கிடைக்கிற சந்தோஷத்தை விட எனக்கு 300 கிராமில் அந்த செயற்கை கால் அவங்க தயார் பண்ணி கொடுத்து அவங்க எளிமையாக நடந்தாங்க பார்த்தீங்களா, அதில் தான் எனக்கு சந்தோஷம்னார். அதனால தான் அவர் இன்றைக்கும் போட்டுறோம், பாராட்டுறோம். அப்துல் கலாம்னா எல்லாருக்கும் பிடிக்குது. இப்போ சமீபத்தில் இந்த காலத்தில், நவீன காலத்தில் வளர்ந்த கேப்டன் அவர்களை எல்லாரும் பார்த்து இப்படி ஒரு எல்லாரும் 20 நாளாக கோயில் மாதிரி கொண்டாடுறாங்க. அவர் இறக்க குணம் பார்த்தீங்களா? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சிறு ஒரு சின்ன சால்வையை கூட வீட்டுக்கு எடுத்து போக மாட்டார், அது கூட லஞ்சம் என்று நினைத்தவர். இவர் அப்படித்தான், யார் வந்தாலும் சாப்பிட வச்சு அனுப்புறது. அந்த விருந்தோம்பலாம் இப்போ ரொம்ப குறைஞ்சிச்சு பார்த்தீங்களா? சிலர்லாம் சொல்லுவாங்க, வாங்க நம்ம வீட்டுக்கு வாங்க, மட்டனு சிக்கனு மீன் இறால் பாவு மீன் அந்த மீன் இந்த மீன் எல்லாமே இருக்கா? எல்லாமே இருக்கிற ஃபோட்டோ ஒன்று இருக்குது, பார்த்துட்டு போங்க. இதுக்காக வேலை பண்ணிட்டு வீட்டுக்கு வருவேன். சில வீட்டில் உள்ள நுழையும் போது வாங்க 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 வாங்கன்னுவேன், வாங்க வாங்க வாங்க, இப்படி தான் நீங்கள் வரும்போது சாப்பிட்டுட்டு வருவீங்க. அவனே ரிசல்ட்டை சொல்லி முடிச்சிட்டாயா? தென்கட்சி ஐயா எனக்கு ரொம்ப பிடித்தவர். அவர் நிறைய அந்த மாதிரி இன்ட்ரோவர்ட் புத்தகம்லாம் எழுதியிருக்கார். அவர் ஒரு கதை சொல்வார். ஒரு வீட்டுக்கு ஒருத்தர் வர்றான், விருந்தாடி வரான். உடனே வந்தால் சாப்பிடுவான்னு சொல்லி கணவன் மனைவி பேச்சு. ஏய், அவன் வர்றான், வந்தான்னா சாப்பிடுவேன், அதை சாப்பிடுவேன், டீ சாப்பிடுவேன், நம்மளுக்கு பெரிய லாஸ். நான் உன்னை அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன்டி. கணவருடைய ஐடியா பாருங்கள். நீ அழுகிற மாதிரி அழுகு, கத்துற மாதிரி கத்து. அவன் பெரிய சண்டை போலன்னு திரும்பி போயிடுவான். அப்படி சன்னல் வழியாக வரதை பார்க்குறாங்க. வாசட்டு வந்தோடனே ஐயோ அம்மா அடிக்க இங்கே வருங்க அப்படின்னு கச்சா முச்சான்னு சத்தம். அப்படியே போயிட்டான். உடனே இது 2 எப்படியே நான் அடிக்கிற மாதிரி அடித்தேன்னா நீங்கள் என்ன பெரிய நடிப்பு, நான் எப்படி அழுகிற மாதிரி அழுதுனா டக் டக்குன்னு சத்தம். கதவை திறந்தா வந்து நிற்கிறேன். எப்படி நான் போன மாதிரி போனேன்னா? உலகத்தில் எத்தனை கத்து எங்கேயும் இருப்பேன். நம்ம தான் எல்லாத்தையும் முன்னோடி நினைச்சிடவே கூடாது. ஒருத்தன் ராப்பகலாக போராடி எப்படி எவரெஸ்ட்டை ஏறி சாதனையை புரிஞ்சு ஆள்ற பேரை வாங்கிறான்னு சொல்லி உடும்பை கட்டி ஏறி இருக்காங்க 15 நாளாக. எவரெஸ்ட் உச்சிக்கு போய் முதல்ல சென்றவன் பேரை வாங்குவோம். 30 நாள் 40 நாளாக ஏறி தண்ணி இல்லாமல் டீ இல்லாமல் காப்பி இல்லாமல் ஏறி உச்சியில் போய் எவரெஸ்ட் ஏறுது. அப்பாடா அப்படின்ட்டு இருக்கான். மேலே ஒருத்தனே டீயா காப்பியான் இருக்கான், ஒருத்தன் டீ கடையே போட்டு வந்துருக்கான். நம்ம என்ன நினச்சிடக்கூடாது, நம்ம தான் எல்லாத்தையும் நம்மளுக்கு மேலே இருக்கு. எத்தனையோ மொழி எத்தனையோ இனம் சார்ந்தவங்க இருக்காங்க. மற்றவெல்லாம் அவன் என்ன சொல்ல, ஹாய் அவ்வளோதான் வெளிநாட்டில். ஆனால் நம்ம ஊரில் பார்த்தோன்னே சாப்பிட்டீங்களான்னு கேட்குற ஒரே ஒரு உணர்வு தமிழருக்கு மட்டும்தான் உண்டு. எல்லா உடை உடுத்துகிறோம், இந்த வேட்டியெல்லாம் யாரும் இப்போ மதிக்கிறதே இல்லை. உலக நாடுகள்லேயே எத்தனை பேர் 10 கோடி பேர் ஒரு இடத்துல திரண்டிருந்தால் கூட பார்த்த உடனே நீங்கள் தமிழான்னு கேட்குற எதை வச்சு? வேட்டியை வச்சு. அதுலேயுமே இப்போ மாடர்ன் வந்துடுச்சு, கட்டிக்க ஒட்டிக்க வேட்டி. ஏன்னா கட்ட தெரியாது நிறைய பேருக்கு. அவன் கட்டிக்க ஒட்டிக்க வேட்டியை கட்டிட்டு பஸ்ஸில் ஏறி இறங்கி போயிட்டா விறுவிறுன்னு வேட்டி என்கிட்ட ஒட்டிக்கிடுச்சு. இதுக்கு தான் பார்த்து எடுங்க, கட்டிக்க ஒட்டி எல்லாத்துக்கும். அன்றைக்கெல்லாம்
நம்ம எங்கள் பாட்டி 133 வயசு சார். எப்படி குனிஞ்சு வேலை செய்கிறது, முந்து வேலை செய்கிறது, அம்மியில் அரைக்கிறது, சொல்லலை புடைக்கிறது, இப்படி இருந்தாங்க. இன்றைக்கி எல்லாத்துக்கும் மிஷின். அன்றைக்கெல்லாம் ஒரு அம்மா வேக்கம் கிளீனர் அப்படியே எல்லாத்தையும் உறிஞ்சிக்கிட்டு போகுது தூசியெல்லாம். அதில் 0.8 10. அந்த நேரம் அவங்க பெரியப்பா வந்திருக்காரு, நல்லா இருக்கியாம்மா அப்படின்னாரு, வெட்டி உறிஞ்சிட்டு போயிடுச்சு. மேனுவல் லைஃபாக இருந்த நம்மளுடைய முன்னோர்கள் வாழ்க்கை இப்போ மெஷின் வாழ்க்கையாக போயிடுச்சு. அதனால் இந்த முன்னோர்கள்லாம் நம்மளுக்கு சொல்லிட்டு போகிறது என்ன அப்படின்னா, நல்ல எளிமையாக இருங்க, எளிமையாக இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக இருக்குது. இப்போ காக்கா வந்து ஏதாவது ஒன்று தூக்கிட்டு போய் எலும்பை தூக்கிட்டு போகுது, பின்னாடி கழுகு விரட்டி வரும். எலும்பை போட்டால் தான் காக்கா விடுதலை. அது மாதிரி நம்ம எப்பவுமே ஏதாவது ஒன்று ஆசையை தூக்கிக்கிட்டே தெரிஞ்சோம்னா சந்தோஷம் அடைய முடியாது. ஆசை இல்லாத வாழ்க்கை அற்புதமான வாழ்க்கை என்பது தான் அப்துல் கலாம் விஷயம் சொன்னோம். நிறையா கதைகள் சொன்னோம். இந்த மாதிரி குட்டி குட்டி கதைகள் தொடரும். நிரம்ப ரசிப்போம், நிரம்ப நேசிப்போம். மீண்டும் சந்திப்போம்.